நிலமெடுப்பு அழகு 1 வேலூர் அவங்க தான் பதிவு கொடுத்துருக்காங்க. ஏற்பு கொடுத்துருக்காங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்த வட்டம் பக்கம்பி கிராமம் புலையன் 251/2A1A1 மனை எண் 2627 அமைந்த நிலத்திற்கு சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களின் தீர்ப்பாணை பகரப்பட்டு இழப்பீட்டுத் தொகை 70,27,872 வழங்கப்பட்டுள்ளது. மேற்படி மனைகளில் கூடுதலாக 2ஆம் கட்டமாக நிலமெடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வருகிறது. கடந்த 13/3/2025 அன்று தேசிய நெடுஞ்சாலை தீர்ப்பாணை விரைவில் பிறப்பிக்கப்பட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அடுத்தபடியாக திருமதி ஜோதி பாய் காப்பனாகர் பிரதானம் கீழாச்சூர் மஞ்சவெளி புறம்போக்கில் இடத்திற்கு பட்டா வழங்க கேட்டிருக்காரு. அந்த அணைக்கட்டு வட்டாட்சியர் பதில் கொடுத்துருக்காங்க. மனுதாரர் கோரிக்கை தொடர்பாக விசாரணை தேர்தலில் மனுதாரர் இந்து அகமலை உறுப்பினை சார்ந்தவர் பிராமண மண்டலம் கிராமம் அரசு புலையம் 1/2 ஏக்கர் ஆனது மந்தைவெளி என பதிவு கிராமத்துக்குள்ள வெட்டை வெட்டிக்காத மகளுடன் பதித்து வந்து தற்போது குடும்பத்திலே காரணமாக தனது பேரவை பெட்டி ஒதுக்கி வருகிறார் எனவும் மனுதாரர் பட்டாக்கோடு இடமானது ஆட்சேபத்தில் உள்ள பொருட்கள் என்பதால் பட்டாவோடு அப்படிப்படி இயக்க முடியாது. அடுத்தபடியாக திரு பாலாஜி இந்த பள்ளியில் புத்தகம் வெளியே பாதி வச்சுருக்கோம். ஏன்னா நான் போய் அவங்களோட கட்பாடியில் அந்த இருக்கிறது சீஃபே பார்த்தேன். அவங்க கேட்டாங்க ஆன்லைனில் பதிவு பண்ணுங்க. ஆன்லைனில் பதிவு பண்ணோம். அவங்க அந்த இடத்த பார்க்கணும். இடத்துக்கு கொண்டாந்து இடத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பதில் கொடுத்துருக்காங்க. பதில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த பார்த்து அதுக்கு உண்டான ப்ராசஸ் ஏதாவது பண்ணணும். இருக்காங்க. நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி அவங்க கொடுத்தாலும் ஆன்லைனில் போய் பதிவு பண்ணுங்கள். நேரடியாக ரெக்கார்ட் வாங்க மாட்டோம். நாங்கள் சேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. கட் பண்ணி ஆஃபீஸுக்கு போனால் அவங்க பக்கத்துக்கு செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலே போய் வெயிட் பண்ணுறோம். 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் நாங்கள் போய் அவரை பார்க்கணும்னு அவங்க கேட்கறது ஆன்லைன். என்னுடைய பெயர் ராஜேந்திர பாபு. நான் வேலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கேன். இன்றைக்கி எங்களுக்கான குறைதீர்வு நாள் இங்கே கலெக்டரேட்டில் நடக்குது. இந்த கலெக்டரேட் நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் பலதரப்பட்ட மனுக்களை கொடுக்குறோம். இந்த பலதரப்பட்ட மனுக்களில் மாவட்ட அளவிலான கோரிக்கைகளை இவங்க அது தீர்க்கறதும் ரொம்ப லேட் பண்ணுறாங்க. வர்றது கொஞ்சம் மனு. அதே போல் மாநில அளவில் விஷயம் இருக்கிற கோரிக்கைகளெல்லாம் அந்த மாநில அரசுக்கு கொண்டு செல்ல மாட்டேன்றாங்க. இந்த கொண்டு செல்றப்படுறது ஒன்று. மற்றபடி இந்த கூட்டத்தினுடைய நடக்கிறதுடைய அம்சத்தை நடவடிக்கையினுடைய கடிதத்தை பொதுத்துறைக்கு அனுப்பணும். அது விதி இருக்குது அந்த சட்ட இதுவில். ஆனால் அது ஒரு தடவை கூட அவங்க இது வெளியே செஞ்சதில்லை. இதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சதான் அரசு பார்வைக்கு எங்களுடைய கோரிக்கை போகும். அப்படி போகும்போது எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறுன்ற எண்ணத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். வர்றதே கொடுக்குறதே 2 இலக்கணத்தில் இருக்கிற அளவில் தான் 30, 40 இல்லை 25 கூட மனுக்கள் தான் வருது. இதுவே இந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை நடந்தது கூட அந்த மனுக்கள் ஒன்றுமே தேர்றதில்லை. சும்மா கொடுக்குறதோட சரி, எதுவும் நிறைவேறதா வாய்ப்பே தெரியல. இது அரசு பார்வைக்கு கொண்டு போகிறாங்களா இல்லையா, இல்லை குப்பை தொட்டி தான் போடுறாங்களான்னு எங்களுக்கு தெரியல.